ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டைம் வந்து கரெக்டாக 5:30 ஆக போகுது. நான் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு பருப்புலாம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டேன். பிகாஸ் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாம்பார் தான் பிளானு. ஸோ அதனால் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்த உடனே வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு. பருப்பில் ஜஸ்ட்டு தக்காளி, சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் ஊற்றி அடுப்பில் ஏற்றிட்டேன். பிகாஸ் வந்து இன்னும் ரைஸும் வேக வைக்கணும். எல்லாமே அப்படியே சைட் பை சைட் ரெடி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து பருப்பு சாப்பாடும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பிளானு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மகளுக்கு தேவையான ஒரே ஒரு பொட்டேட்டோ மட்டும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா பூண்டு ஆட் பண்ணியிருந்தேன். பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் பொட்டேட்டோ ஃப்ரையில். பட் மகளுக்கு வந்து அம்மா காயாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் பிடிக்காது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பண்ணுற பொட்டேட்டோ ஃப்ரை வந்து கொஞ்சம் கூட காரமே இல்லாமல் எஸ்பெஷலி அவனுக்காக ஸ்பெஷலாக பண்ணுற ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான். சைட்லேயே வந்துட்டு நம்ம பருப்பை எடுத்துகிட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக புளி வந்து கரைச்சாச்சு. தென் கடாயில் வந்து ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் தான் தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை கூட ஆட் பண்ணல. பொட்டேட்டோ போட்டுட்டு ஒரு 2 வணக்கிட்டு உப்பு போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்றேன் வேகிறதுக்கு. ஸோ இது ஒன்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் அப்போதைக்கு போட்டுக்கலாம். அண்ட் தென் கருவேப்பிலை பொடி எப்போயுமே நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அரிசியும் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதுவுமே வச்சு விட்டாச்சு. எனக்கு குக்கர் ஒன்றுன்னா விசில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது அது விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த ரெகுலராக வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஸ்டவ்வில் வந்து சிம் வந்து ரொம்ப கம்மி ஃப்ளேமில் எரியாது, ரொம்ப பெருசாக தான் எரியும் சிம் கூட. ஸோ அதனால் ரோஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டாலியம் கடாயின்றனால அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் ஆக விடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி அடுப்பை ஆன் பண்ணுவோம். ஸோ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து காய் போடுறதுக்கு வெங்காயம், பீட்ரூட், கேரட் எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ உருளைக்கிழங்கோட நிலைமை இதான் இருக்குது. இது அப்பப்போ வந்து ஒரு கிளறி விட்டுட்டு சைடில் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போயிடுறது. இப்படி தான் வந்துட்டு ஒன்று ஒன்றா மேனேஜ் பண்ணி பறந்துக்கிட்டு காலையில் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கருவேப்பிலை பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். டைம் வந்து 6:10 அரவுண்ட் ஆக போகுது. இப்போ வந்து பருப்பு ரெடி, சாம்பார் இன்னும் ரெடி பண்ணணும். இப்போ 6:10 ஆகுது. 6:30க்கு மகளை எழுப்பி விடணும். பட் கிளப்பி விடுறதுக்கு அவங்க அப்பா இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். கிளப்பி விடுற வேலை இருக்காது. குளிச்சு விடுற வேலை அந்த ஒர்க்கெல்லாம் இருக்காது. அதனால் நம்ம அமர உட்காந்து மாத்திரை போட்டு தண்ணி குடித்து நல்லா ரிலாக்ஸ்டாக நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். பட் அது கூட சம் டேஸ் எல்லாம் உட்காந்து தண்ணி குடிக்க முடியாத மாதிரி சிச்சுவேஷனு அவ்வளோ அவசரம்லாம் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம். ஆயில் ஊற்றிட்டு முக்கியமாக வந்து பெருங்காயத்தூள் அண்ட் தென் வெந்தய பொடி, சீரகப்பொடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சீரகம் வந்து பருப்புலேயே ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி, சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து காரம் ரொம்ப கம்மி, ஸோ மிளகாய்த்தூள் பெருசாக போடல. இது போட்டுட்டு இந்த காய் வெங்காயம் எல்லாத்தோட சேர்த்து போட்டு வதக்கிக்க வேண்டியதான். இதை வந்து குக்கருள்ளே போட்டு விசில் விட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. மீன் வயல் வந்து நேற்று வெளியில் போயிட்டோம். நீங்கள் நேற்று விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதனால் அடுப்பில் வந்து ஜஸ்ட்டு தோசைக்கல்லை பற்ற வச்சுட்டு நான் இந்த பக்கம் வந்து ஒன்றா பேஜஸில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, என்ன படிக்க வச்சுருக்காங்க கிளாஸில் அப்படின்னு எதுவுமே நேற்று பார்க்க முடியல. பிகாஸ் நைட் ரொம்ப டிலேடாக தான் வந்தோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு. ஸ்டார்ஸ்லாம் வாங்கியிருக்கான் மகள் நிறையா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நேற்றுக்கே காரில் போகும்போது சொன்னால் இன்றைக்கி நான் வந்து நோட் புக்கிலலாம் ஸ்டார் வாங்கினேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு மேம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒரு ஓகே, இதே மாதிரி நம்ம கொண்டு போகணும். ஆக்சுவலி இந்த லீவில் வெக்கேஷன் டைமில் கூட அவனை கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வச்சு எழுத வச்சு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து நியர்லி 2 to 2.5 months வந்து நாங்கள் ஸ்கூலுக்கே போகலை. அதுக்கு வந்து ஒரு மெயினான ரீசன் இருக்குது. மகளுக்கு சர்ஜரி ஆகிருக்கு. ஸோ அதனால் லீவ் கண்டினியூஸாக எடுத்திருந்தோம். அதனால் நிறைய நாங்கள் ப்ரஷ்அப் பண்ண வேண்டியது, கோப்பப் பண்ண வேண்டியதெல்லாம் போர்ஷன்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே லீவில் நான் தான் உட்காந்து கஷ்டப்பட்டு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டுருந்தேன். ஸோ அதோட பலன் தான் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக எழுதலாம் அப்படின்லாம் மேம் அப்ரிஷியேட் பண்ணுறது. தென் இப்போ மார்னிங் பிரேக்குக்கு இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டிஷ். மகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்ட்டு பட்டர் நிறைய தோசை கல்லில் போட்டுட்டு ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரொம்ப டோஸ்ட் பண்ணால் பொறுன்னு ஆயிரும், மென்று சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு 2 ப்ரெட்டுக்கும் நடுவில் ஜாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த
ஹார்ட் அண்ட் குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம். எது கட் பண்ணாலும் கிட்ஸ் எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஜாமும் ப்ரெட்டும் வேணும்னு சொல்லி மகள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கான். ஸ்கூல் தொடர்ந்து கிட்டத்தட்ட 12 to 13 days ஆக போகுது. இப்போ வரைக்குமே வந்து ப்ரெட் ஜாம் நான் கொடுத்தே விடலை. ஒரே ஒரு நாள் சாண்ட்விச் கேட்டு தான் நான் கொடுத்தேன். அதனால் ப்ரெட் ஜாம் சரி கொடுத்துடலாம் இன்றைக்கி. நேற்று வந்து ப்ரெட் ஸ்வீட் ப்ரெட் பாக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு பனானா உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நேற்று கூட வீடியோ விலாகை செக் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய வீடியோஸ் வந்து ஏஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. ரொம்ப நேச்சுரலாக நம்ம வீட்டில் அன்றாட எப்படி நடக்குதோ அப்படி தான். என்னோடய சமையலுமே பேட்ச் ஒர்க் குக்கிங் தான். ஆக்சுவலி நானும் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. பட் உங்கள் வீட்டில் எப்படி கிட்ஸுக்கெல்லாம் ஒன்றுனா கொடுத்து ஒன்றுனா ஓகே ட்ரையல் அண்ட் எரரில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நானும் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டான கிச்சனையோ இல்லை பர்ஃபெக்டான குக்கிங்கையோ என்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் அது வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுல அப்செட் தான் ஆவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இதுதான் நம்ம இன்றைக்கி பேக் பண்ணது. ஹார்ட் ஷேப்பில் வந்து நிறையா ப்ரெட் பேக் பண்ணிட்டேன். இல்லை நான் ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா இவ்வளோ வந்து நான் மார்னிங் பிரேக்குக்கு கொடுத்ததுனால லன்ச் வந்து ரிட்டன் வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு லேர்னிங். ஆக்சுவலி மார்னிங் பிரேக் கொடுக்குற ஐட்டம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும். ஆஃப்டர்நூனுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் பருப்பு சாப்பாடும் கொடுத்தாச்சு. ஈவினிங் பிரேக்குக்கு கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண டேட்ஸும் ஒரே ஒரு கடலை மிட்டாயும் வச்சுருக்கேன். எப்போயுமே வந்து 2 ஸ்பூன் கொடுத்து பழக்கம். பட் இன்றைக்கி வந்து மார்னிங்க்கும் பெருசாக ஸ்பூன் தேவைப்படாது, ஈவினிங்க்கும் ஸ்பூன் தேவைப்படாது. லஞ்சுக்கு மட்டும்தான். பட் ஸ்டில் வந்து பழக்க தோஷத்தில் 2 ஸ்பூன் வச்சு கொடுத்து விட்டேன். 2 வாட்டர் பாட்டில், 1 பேக்கில், இன்னொன்று வந்து லஞ்ச் பேக்கில். ஒன்று ஒரு வேலை செஞ்சுச்சுன்னா கூட இன்னொன்று வச்சு மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒரு டவல் நீங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அஃபர்மேஷன் கார்ட்ஸு டெய்லியுமே மகிழ்க்கு கொடுத்து விடுவேன். 2 ஆல்ஃபபெட் இருக்கும். இன்னையோட ஜெட்டோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எகைன் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மகிழ் இது வந்து டெய்லியும் ரீட் பண்ணுவாங்க. ஸ்கூலில் டைம் இல்லைனாலும் வீட்டில் வந்து டெஃபினட்டாக ரீட் பண்ணி பார்ப்பாங்க. மகிழ்க்கு வந்து இந்த கார்ட்ஸ் பார்க்குறது ஒரு எக்ஸைட்மெண்ட். இதுதான் இன்றைக்கி நம்ம பேக் பண்ண ஐட்டம்ஸ். நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு இன்றைக்கி லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணிங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் மகிழ் எல்லாம் போய் எழுப்பி விட்டுட்டு கொஞ்சம் டைம் இருக்கும் இன் பிட்வீன். ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து இந்த பெல்ட் மாட்டுறது, அதுக்கப்புறம் வந்து சாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் அயர்ன் பண்ணுறது, இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி ஒரு பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பென்சில் பாக்ஸில் வந்துட்டு பென்சில் சீவி வைக்கிறது, கலர் பென்சில்ஸில் நிறைய கலர்ஸ் மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு வேறு கலர் பென்சில் எடுத்து வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையுமே அந்த ஒரு 5 to 10 minutes கேப்பில் தான் நான் பண்ணுவேன். ஷூ தொடச்சி வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா ஒர்க்குமே அந்த கேப்பில் அவசர அவசரமாக பண்ணுறது தான் எல்லாமே. டெய்லி ஒரு பென்சில் இல்லாட்டி எரேசர் தொலையும். இன்றைக்கி வந்து கோட்டா என்ன அப்படின்னா பென்சிலும் தொலைஞ்சிருச்சு, எரேசரும் தொலைஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்கு டெய்லியுமே. அதனால் நான் வீட்டில் இருக்கிற பாக்ஸ்லேருந்து எடுத்து பென்சில் வைக்கிறேன். பேசாமல் எரேசர் எப்படி கட் பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி பென்சிலையும் பாதி பாதியாக கட் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா பாதி பென்சில் தொலைஞ்சிருந்தா கூட மனசு ஆறும். ஃபுல்லாக பென்சில் தொலைஞ்சு போயிடுது. இன்னும் எத்தனை பென்சில் வாங்கணும்னு தெரியல. இதுதான் எங்களோட டேபிளில் இருக்கிற ஒரு கப், ஒரு ஸ்லாட். இதுக்குள்ளே வந்து நான் ஷார்ப் பண்ணுற எல்லா அந்த இதையும் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா திடீர்னு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு இந்த ஷேவிங்ஸை, பென்சில் ஷேவிங்ஸ் வச்சு ஃப்ளவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் எப்போயுமே இதில் சேவ் பண்ணி வச்சுப்போம். இது ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அதை கொட்டிடுவோம். அது ஃபுல் ஆகலை அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைப்போம். அது நாங்களே ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறதுனா கூட எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிவிட்டேன். சாப்பாடு கொஞ்சோண்டு மிச்சம் பொட்டேட்டோ வந்துச்சு. மகளுக்கு பேக் பண்ணது போகாது. சாம்பார் அண்ட் தென் எக்கு வந்து 2 எக்கு. இதில் விசேஷமாக என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து லஞ்ச் பேக்கை எடுத்துகிட்டு போகவே மறந்துட்டாங்க. எல்லாமே பேக் பண்ணி அத்தனை டைம் சொல்லிட்டேங்க வச்சுருக்கேன்னு பேக்குள்ளே போட்டு அவங்களோட லேப்டாப் பேக் பக்கத்துலேயே தான் வச்சுருந்தேன். பட் ஸ்டில் மறந்துட்டாங்க. நான் தான் நினைப்பேன் எப்படி பையனுக்கு பேக் பண்ணி கையில் கொண்டு போய் கொடுக்குறோமோ அதே மாதிரி கொடுத்துடணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நோட்டீஸ் பண்ணதுனால எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. மகிழ் குட்டி குளிச்சுட்டுலாம் வந்துட்டான். ஹேர் ட்ரையர் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடெல்லாம் டிஃபன் எல்லாம் ஊட்டி விடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்குள்ளே எந்திரிடா உட்காருன்னு வந்த உடனே ஒய்யாரமாக படுத்துக்க வேண்டியதான்னு வைங்களேன். என்ன வேலை நமக்கு? பல் விளக்கிறதுக்கு ஒரு ஆள், குளிச்சு விடுறதுக்கு ஒரு ஆள், ட்ரெஸ் மாற்றி விடுறதுக்கு ஒரு ஆள், சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு ஒரு ஆள். வாழ்க்கடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறது. மகிழ் குட்டிக்கிட்ட வந்து ஸ்லோவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அவன் வேலை எல்லாமே அவனே பார்க்க சொல்கிறது, லாண்ட்ரி பாஸ்கெட்டில் துணி கொண்டு போய் போட சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது எல்லாமே பண்ண வச்சுட்ருக்கோம். பட் மார்னிங் டைமில் கொஞ்சம் கிராங்கியாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து தேவைப்படுது. இப்போது புதுசாக வந்து ஃபுல் டே போகிறாங்க அப்படிங்கிறதுனால
என்ன சொதப்பல் அப்படின்னா இதுதான் சொதப்பல். ஆக்சுவலி நவாப்பழம் கொடுத்துருந்தேன் போன வீக்கோட. நீங்கள் வந்துட்டு லஞ்ச் பேக் பரிதாபங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், இங்கே பாருடா இந்த இடத்துல கரையாக இருக்குது, நவாப்பழத்தை சிந்தி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது இப்படி கரையாகும்னு நான் நிஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போது வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மார்னிங் டைமில் அதை போட்டு ப்ரஷ்ஷை போட்டு தேய்ச்சி இதுவும் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். பாவம் ஹஸ்பண்ட் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி எப்படியோ ட்ரை பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் வந்து ப்ளோவர் போட்டோம், கொஞ்ச நேரம் வந்து டேபிள் ஃபேன் கிட்ட கொண்டு போய் வச்சோம், அப்படி பண்ணோம். இன்றைக்கி வரும்போது என்ன கதை அப்படின்னா, இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க டைமில் வீட்டுக்கு வந்திருப்பான்ல, ஸோ இன்றைக்கி வந்து ஜாம் கரை. ஸோ இந்த எல்லோ ட்ரெஸ்ஸை எப்படி இவங்கிட்டேருந்து காப்பாற்றுறதுன்னு தான் எனக்கு தெரியல. புக்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக பத்திரமா வச்சுக்கிறான், பட் சாப்பிடும்போது எப்படியோ சிந்திடுது. பாவம், என்ன பண்ணுறது, அவனை சொல்லியும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நெய் வந்து டெய்லியும் உதட்டுக்கு வந்து நான் அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் மகளுக்கு வந்து ட்ரை லிப்ஸ், தண்ணி நிறையா குடிக்கலைன்னா தான் உதடு வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பை நேச்சரே நிறையா தண்ணி குடித்தாலும் உதடு வந்து ஏசியில் அதிக நேரம் இருந்தாலோ இல்லாட்டி வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்னாலோ, இந்த ஏசியில் ட்ராவல் பண்ணுவோம்ல காரில், ட்ராவல் டைம் அந்த மாதிரி வந்து மகளுக்கு உதடு வந்து வெடிக்கும். இந்த இஷ்யூ வந்து எனக்குமே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் நெய் மட்டும் அப்ளை பண்ணிட்டோம் உதட்டில் அப்படின்னா இந்த பிரச்சனை வரவே வராது. நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அகெயின் இது வந்து ரீஅப்பியர் ஆகும். இது வந்து டாக்டர்ஸ்கிட்டே நான் கேட்டேன், பீடியாட்ரிஷியன்ட்டு கேட்டேன், ஸ்கின் டாக்டர்கிட்டையும் கேட்டேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ வராது. இது ரெகுலராக நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே இவனோட மேக்கப் அந்த ட்ரேலையே நெய் வச்சுருப்பேன். அது ஒரு வீக்லி ஒன்ஸ் அதை வாஷ் பண்ணிவிட்டு மாற்றிக்குவோம். ஸோ அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்கள் கிட்ஸுக்கு ட்ரை லிப்ஸாக இருந்து நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாக்ஸு ஷூ எல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. நானும் என்னோடய வாக்கிங்க்கு ரெடி ஆயாச்சு. மகளை போய் ட்ராப் பண்ணிவிட்டு என்னோடய வாக்கிங் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். நல்லா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் தண்ணி தான் குடித்தேன். பட் ஸ்டில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தாகம் எடுக்கும் பாருங்கள். வாக்கிங் முடிச்சுட்டு வரும்போது 1/2 லிட்டர் தண்ணியை குடிக்கலாம் போல் இருக்கும் ஒரே டைமில். அதுக்கப்புறம் நான் உடனேவே குளிச்சுட்டு எப்பயுமே அடுத்த வேலையை பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ சரி இதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு துணியெல்லாம் அலசி போட்டிருந்தேன். புதுசாக பேண்ட்டெல்லாம் வாங்கியிருந்தாலும் நேற்று வீடியோவில் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் லாஸ்ட்டாக. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் அலசி போட்டுட்டு போயிருந்தேன். அதெல்லாம் காய போடுற ஒர்க். அதுக்கப்புறம் துப்பட்டாலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது. பேண்ட் எல்லாமே அலசிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். துப்பட்டா மட்டும் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அலசுறது. ஸோ எதனால அப்படின்னா துப்பட்டா வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் அண்ட் அதை வந்து நம்ம டாப்ஸுக்கு மேலே தான் யூஸ் பண்ண போகிறோம். இதே பேண்ட்டு இல்லை வந்து டாப்ஸ் அப்படின்னா நம்ம அது ஸ்கின்னோட டைரக்ட் காண்டாக்ட் இருக்கும். இது துப்பட்டாங்கும் போது நம்மளுக்கு ஸ்கின்னோட டைரக்ட் காண்டாக்ட் இருக்காது. ஸோ அதனால் எடுத்தோடனே துவைக்க வேண்டாம், அலச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்குவேன். நான் இந்த துப்பட்டா மடிக்கிற லட்சணத்தை பார்த்து தயவுசெய்து ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டும் கிடையாது. எனக்கு பர்ஃபெக்டாக வந்து மடித்து வைக்கிறது வரவும் வராது. ஆக்சுவலி எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டுருக்கும். அது துப்பட்டா மடிக்கிறது தானே, அப்படியே டபக் டபக்குன்னு மடித்து வச்சோன்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு. 2 ட்ரெஸ் மடிக்கிறேன்னா 2மே வேறு ஷேப்பில் தான் இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப நீட்டாக க்ளீனாக மடிப்பாங்க. மடிக்கும் போதே அயன் பண்ண மாதிரி இருக்கும். அது பார்க்க ஆசையாக தான் இருக்கும். பட் என்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னா என்னால் அதை செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் நான் தாராளமாக நைட் ஃபுல்லாக உட்காந்து பண்ணுவேன், தூங்காமல் கூட. ஸோ ஒரு சிலருக்கு அது வராது. அது மாதிரி சமைக்கிறதும் அதே மாதிரி தான். நான் வந்து ஒரு மேலோட்டமாக ஓரளவுக்கு சமைக்கிறாள் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமாக இது பண்ணணும், அது பண்ணணும், இது ட்ரை பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்று இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஒரு ஆர்ட். வீடு நீட்டாக வச்சுக்கிறது, துணி சூப்பராக மடிக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு வகையான ஆர்ட். அந்த மாதிரி பண்ணுறவங்க நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் என்னால் அந்த மாதிரி பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ நான் சொன்னேன்ல, காலையில் மகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அலசி இங்கே தொங்க விட்டுட்டு போயிட்டேன். ஸோ தட் இது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருக்கும். கை வலிக்கு புளிய தேவையில்லை. இன்கேஸ் நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம 2 பேர் சேர்ந்து சிரிச்சிக்கலாம். என்ன அப்படின்னா, அதை புளியறதுக்கு கையில் வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ இப்படி தொங்க விட்டு போயிட்டேன்னா 1/2 hour 1 hour கழிச்சு தான் நான் வாக்கிங் முடிச்சுட்டு வருவேன். அதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக சொட்டி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து காய போடுறோம் அப்படின்னா மெஷினில் எப்படி ட்ரை ஆகி வருமோ அதே கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் காஞ்சதுன்னா போதும். இந்த டெக்னிக் தான் நான் எப்போயுமே ஃபாலோ பண்ணுவேன். ஃபங்க்ஷனுக்கு போன ட்ரெஸ்ஸையுமே அலசி போட்டுட்டேன், என்னோடது போட்டுட்டேன், ஹஸ்பண்டோடதும்
மகிழோடதும் இன்னொரு நாள் தனியாக போடணும். பிகாஸ் வந்துட்டு எல்லாமே ஒரே நாளே பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து என்னோடது மட்டும்தான் நான் கிளியர் பண்ணியிருந்தேன். சம்டைம்ஸ் வந்து டைமே இல்லாமல் இதெல்லாம் கூட அப்படியே சேர்த்து வச்சு 1 வீக் கழித்து வாஷ் பண்ண காலங்களும் இருக்குது. பட் இப்போ வந்து மெயினாக மகளோட ருட்டீன் ப்ராப்பராக செட் ஆகிருக்கிறனால தான் எனக்கும் வந்து எனக்கான டைம் கொடுத்துக்கிறதுக்கு டைம் இருக்குது. நான் வாக்கிங் போகிறேன், அதுக்கப்புறமேட்டு நான் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் யூடியூப்பில் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இது எல்லாமே மகளுக்கு ஃபுல் டே ஸ்கூல் இருக்குது. மகளோட ருட்டீன் ப்ராப்பராக செட் ஆகிருக்குன்றது ரீசனே 9:45 ஆயிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செட்டில் பண்ணியாச்சு, நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போனோம்ல, அதை செட்டில் பண்ணலான்னு பார்த்தா கார்டு எதுவுமே அங்கே ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு ஒரு 100 ரூபா வேறு நம்ம பே பண்ணியிருந்திருப்போம் இந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு. என்ன ஆர்வத்தில், என்ன வேகத்தில், என்ன அவசரத்தில் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பினோமோ இந்த கார்டெல்லாம் ரிமூவ் பண்ணல, 100 ருபீஸ் ரிட்டனும் வாங்கலை. இப்போ இதுக்காக திருப்பி போய் தான் ஆகணும். இந்த இடம் ஏன் எப்படி இருக்குன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. இது எல்லாமே ஸ்டால்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஐட்டம். இப்போ இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஸ்டால் போகிறோம்ல, ஸோ அதுக்கு எடுத்துகிட்டு போகிறது. இந்த குக்கர் மூடி வந்து ரிப்பேர் பண்ணுறது, இது ரிப்பேர் பண்ணுறது. ஸோ நிறைய வந்துட்டு என்னென்னா இந்த பேஸ்கெட்டும் ஸ்டால் போகிற வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பிளேஸ் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னா, கீழே போகிற ஐட்டம், கீழே கொடுக்குற ஐட்டமும் இருக்கும், என்னோடய ட்ரைபாட் அங்கே தான் இருக்கும், அண்ட் தென் வந்துட்டு பல தரப்பட்ட ஐட்டங்கள்ஸ் இருக்கிறனால அப்படி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் இக்னோர் பண்ணிவிடுங்க தயவுசெய்து. எனக்கு வந்து இன்றைக்கி எப்படியோ மனசு வந்து இந்த 2 முட்டை போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எக்கு வந்து அவ்வளோவா ரெகுலராக சாப்பிட்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. என்ன தான் வந்து மகளுக்கு குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்தாலும் நமக்கு வந்து அந்த எக்கு டெய்லி சாப்பிட்றது தான் கஷ்டமாக இருக்குது. வாக்கிங் போயிட்டு வரும்போது கீரை வாங்கிட்டு வந்திருந்தேன், பாலக்கீரை. ஸோ பன்னீரோடு போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து என்னோடய செஷன் 10:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டுலாம். மகிழ் கொஞ்சம் மிச்சம் பருப்பு சாதம் இருந்துச்சு மகிழ்க்கு கலர்னது. ஸோ அது போக அதிலேயே கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாம்பார், எக்கு, உப்பு கொண்ட 2 பீஸ், அண்ட் தென் பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் எங்களுக்கு தனியாக பண்ணது. மகிழுக்கு பண்ணது போக இந்த ப்ரெட்டு நிறைய பட்டர் போட்டிருக்கிறதுனால இதெல்லாம் தூக்கி போட மனசு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டாக நம்மளே சாப்பிட்டு அமுக்கிற வேண்டியது தான் இன்றைக்கி. உண்மையாலுமே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஷன் முடிச்சுட்டு நான் ஒரு 1 ஹவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு 3 o'clock ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டேன். 3:10க்கு நான் இந்த மாதிரி ரெடி ஆகிடுவேன். அதுக்கப்புறமேட்டு கிச்சனுக்கு போயிட்டு மகளுக்கு என்ன நெக்ஸ்ட்டு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா மகள் வந்து 3:30க்கு நான் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவனே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். போய் ட்ரெஸ்ஸை கழட்டு, போய் லாண்ட்ரி பேஸ்கெட்டில் போடு, போய் கை கால் முகம் கழுவிட்டு வா, அதன் வந்து உட்காரு, ஹோம் ஒர்க் பண்ணு, சாப்பிடு, இப்படின்னு கண்டினியூஸாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃபுல் டேக்கு இப்போ தான் வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கான். ஹாஃப் டேக்கு ஆல்ரெடி ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தேன். பட் இப்போ எல்லாமே மாறி இருக்குது, ரொட்டீன் எல்லாமே மாறுது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ளெக்சிபிளாக தான் போக வேண்டியதாக இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை. இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு ஈவினிங் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பனானாவில் கொஞ்சம் மில்க் அண்ட் சுகர் போட்டு எப்போயுமே கொடுப்பேன். நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பனானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சர்க்கரையே ஆட் பண்ணாமல் வெறும் பாலில் ஜஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலே நல்லாயிருக்கும். சுகர் வந்து ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. பனானாவே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளேக்ஸ் இன்றைக்கி ஆட் பண்ணலான் இருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஓட்ஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுலேயும் பனானா ஆட் பண்ணலாம். செவ்வாழை வந்து குழந்தைங்களுக்கு டெய்லியும் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, ரொம்ப ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு. அதனால டெய்லி ஒரு பனானா வந்து முடிஞ்ச அளவு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தென் இது வந்து மகளோட ஸ்கூலில் 50 ரூபாய்க்கு ஒரு 2 புக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. முதல் நாள் வந்து புக்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க, குழந்தைங்கள்ட்ட இந்த மாதிரி பேப்பரில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. யாரோ எக்ஸ்டர்னலாக வந்து கிளாஸ் ரூம்ஸில் இதெல்லாம் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்களே, நம்ம படிக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. என்சைக்ளோபீடியா, அந்த சயின்ஸ் ரிலேட்டட் புக்ஸு, இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் ஜிகே புக்ஸ் எல்லாம் சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்திருந்திருக்காங்க. 50 ரூபாய்க்கு ஒர்த்தே இல்லாத ப்ராடக்ட் தாங்க. ஆனால் கிட்ஸை வந்து பயங்கரமாக எக்ஸைட் பண்ணியிருந்திருக்காங்க. என்னென்னா பேப்பரில் நிறைய கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி ஆரிகாமி மாதிரி, தென் ஃப்ளவர் மாதிரி, அந்த புக் கூட நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ இதை வந்து மகள் நேற்று வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த புக்கில்ம்மா இது பண்ணி காட்டுங்கம்மா, இது எப்படி பண்ணும் சொல்லுங்கம்மா, இது நான் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு போட்டு பிச்சு எடுத்துட்டான். நேற்று ஃபங்க்ஷனில் கூட இதே தான். நான் தான் நீ வீட்டில் தான் பண்ண முடியும், இது இப்போ எடுத்தினா பேப்பர்லாம் பறந்து போயிடும் இங்கே அப்படின்னு சொல்லி, அது இது இங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பேப்பர் கொடுத்துடலாம், அப்போது எல்லோரும் கேட்பாங்க, அப்போ நம்ம கொடுத்துடணும், இல்லை இதெல்லாம் உனக்கு ஓகேவா அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லி சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. நைட்டு எப்படியோ தூங்கிட்டான் காரில் வரும்போதே, அதனால் பிரச்சனை இல்லாமல் எஸ்கேப் ஆயாச்சு.
இன்னைக்கு காலையிலையும் பண்ணலான்னு சொல்லி கேட்டான். அப்பயும் ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும் அது இதுவும் சொல்லி சமாளிச்சாச்சு. என்னால் இப்போ ஈவினிங் சமாளிக்க முடியல. வேறு ஆப்ஷன் இல்லை. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு கட்டிங் பண்ணி ஒட்டிங் பண்ணி என்னமோ பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். மகிழ்க்கு எனிவேஸ் ஹாப்பி தான், ஜாலி தான், அவ்வளோதான். அது சுமாராக இருந்தால் என்ன, அது சூப்பராக இருந்தால் என்ன, நம்ம குட்டீஸ்க்கு பிடிக்குதா அவ்வளோதான் மேட்ரு. என்னமோ ஒன்று சமாளிஃபிகேஷன் பண்ணி சமாளிக்க வேண்டியதான் அவங்கள. இதுதான் அந்த புக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நியூஸ் பேப்பரை விட தின்னாக இருக்குது. இது வந்து ஒரு 50 ருபீஸாம். இதில் கலர் பேப்பரை அதை விட காற்றடிச்சா கிழிஞ்சிரும் அந்த ரேஞ்சில் இருக்குது. 2 புக் கொடுத்தாங்கன்னு சொன்னால இன்னொரு புக் வந்து இதுதான். இதை வந்து மகிழ் அவங்க செஞ்சு காமிச்ச அன்னைக்கு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. பென்சிலை போட்டாலே கீறினாலே அப்படியே ஃபுல்லாக பிக்சர் வரும், அது வரும், இது வரும்னு அவ்வளோ பேச்சு. இன்றைக்கி டிவி டைமையே அவன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் இந்த புக்ஸுக்காக. டிவியே பார்க்கணுன்னே கேட்கல. ஏன்னா யூஸ்வலாக ஸ்நாக்ஸ் டைமுக்கு டிவி போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். பட் இன்றைக்கி அவனுக்கு அது ஞாபகம் கூட இல்லை. அவ்வளோ ஆர்வமாக இந்த புக் பண்ணிகிட்டு இருந்தான். வேறு வழி 4:30க்கு கிளாஸ்க்கு உட்காரணுமே, அதனால் நானே ஸ்நாக்ஸை ஊட்ட வேண்டியதாகிடுச்சு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 4:30க்கு ஃபோனிக்ஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ 4:15க்குள்ளே எப்படியாவது ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஹோம் ஒர்க் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோனிக்ஸ் கிளாஸில் உட்காரணும். நாங்கள் ரெகுலர் பேசிஸில் டெய்லியும் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற வீடியோஸ் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். மகிழ்குட்டி இவிஎஸ்சில் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க போலேயே. ஆமாம். அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பேஜ் நம்பர் 24 to 26 ப்ராக்டிஸ் பண்ண உட்காரியா. ஹோம் ஒர்க் எழுதும்போது ஆடிக்கிட்டு இருந்தேன்னா எப்படி ஆகுறது? இவா 24 to 26 இது வந்து பேஜஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்குது மேக்ஸு. சரியா? இங்கே பாரு, இது முடிக்கல. இந்த பேஜ் முடிக்கணும், இந்த பேஜ் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. ஸ்கூலில் எழுதுனியா? சரி, ஓகே. இப்போ இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் இபிஎஸ் வந்து படிக்கணும். ஒரு ஈஸி ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுமா. இது 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 91. ஈஸியாக இருக்குது. 9 போட்டு 1 போட்டு 91. ஆமாம், 91 எழுதுறோன்னா இந்த டிஜிட் ஒன்ஸ், இந்த டிஜிட் டென்ஸ். ஓகே, ஒன்ஸ் டென்ஸ். இங்கே இன்னொரு நம்பர் போட்டாங்கன்னா இது ஹண்ட்ரட்ஸ், இங்கே இன்னொரு நம்பர் போட்டாங்கன்னா இது தௌசண்ட்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இன்னொரு நம்பர் போட்டா அது 10,000 வரும். அது இப்போதைக்கு உனக்கு தேவையில்லை. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். ஓகேவா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இது லாஸ்ட்டாக எழுதலாம். ஃபஸ்ட்டு இவிஎஸ் படிச்சிடலாமா? இன்றைக்கி வந்து கிளாஸில் என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. கிளப் இன்னாகுரேஷன்னா என்ன பண்ணாங்க? கிளப் இன்னாகுரேஷனுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் போனோடனே என்ன பண்ணாங்க? கிளப் இன்னாகுரேஷன் கொடுத்துருக்காங்களே மேம். அம்மா இன்னைக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது வீட்லேயும் ட்ரை பண்ணலாமா? ஓகே. வந்து நம்ம தண்ணியில் உப்பை போட்டால் அது கரைஞ்சிருமா? ஓகே. இல்லை தண்ணியில் வந்து சர்க்கரை போட்டால் அது கரைஞ்சிருமா? தண்ணியில் காஃபியை போட்டால் அது கரையாதான். இதுதான் சயின்ஸ். ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஆனால் சுடுதண்ணியில் காஃபி போட்டால் அது கரையும்ல. மேக்ஸில் சாப்டர் 1 பேஜ் நம்பர் 29 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இவிஎஸ்சில் வந்து லெசன் 1 நடத்தியிருக்காங்க, LS1 பேஜ் நம்பர் 12 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இவிஎஸ் புக்குங்க. ஓகே. தமிழ் வந்து படம் பார்த்து பெயர் கூறுக சொல்லியிருக்காங்க. பிக்சர்ஸ் பார்த்து பார்த்து சொன்னீங்களா? படம் பார்த்து பெயர் கூறுக. எந்த பேஜ் இது சொல்லு. அம்மா. ஓகே. அணில். அன்னம். வெரி குட். ஆடு. ஆமை. ஆறு. இலை. இறகு. இனிப்பு. ஈட்டி. ஈஞ்ச மரம். ஈஞ்ச மரம் இல்ல, ஈச்ச மரம். இச்சு இருக்கு பாரு. எழுத்து கூட தெரியும்ல உனக்கு. இச்சு இருக்கு பாரு. ஈச்ச மரம். வெரி குட். அடுத்தது இது படிச்சீங்களா? இது படிச்சோம். உரல். இது என்னது? உலகம். வெரி குட். ஊட்டி. ஊட்டி இல்ல, ஊட்டி கொடைக்கானலா? உளி. உளி. இங்க பாரு, உளி இல்ல, உளி. உளி. இந்த ல வந்து இங்க வரணும் நடுவுல. ழ ல இந்த ல ல அந்த ல நடுவுல வரணும். உளி. உளி. அது ஊர்தி. ஊர்தி. ஊர்தினா வண்டின்னு அர்த்தம். அடுத்து ஊர்தி. ஊஞ்சல். ஊசி. எறும்பு. எலி. இது என்னது? மாடு. மாடு இல்ல, இங்க படி. ஏ இருக்கு. இது என்ன எழுத்து? ரு. எருமை. எருமை. உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரல. ரராடி சொல்லி தரலாம், உங்களுக்கு தெரிஞ்சிடும். எருமை.
இல்ல உனக்கு அப்படி தெரியலன்னா இந்த ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் பாரு. முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா எருமை. ஒரு நிமிஷம் கவனி. முதல் எழுத்தை மட்டும் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீனாலே உனக்கு என்ன தெரிஞ்சிடும், இது என்ன வார்த்தையா இருக்கும்னு கண்டுபிடிச்சிருவ. எருமை. ம் ஏனி. ம். ஏ- ஏரி. ஏரி. ர ர துணைக்கால் ர போடுவோம்ல, அந்த ரால இப்படி இழுத்து விட்ட ரீன்னு அர்த்தம். அது படிக்கும்போது தெரிஞ்சுக்கோ. ஏரி. ஏரி ஃபர்ஸ்ட் எழுத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அடுத்தது ஏரி. ஏர். ஏர். உழுகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா ஏர், அது. இது படிச்சீங்களா? ஐவர். ஒட்டகம். ஐ ஓ. பாட்டுக்கு போயிட்டான். ஐவர். ம். ஐந்து. ம். ஐயா. வெரி குட். ஒட்டகம். 9. 9. 9. ம். ஒருவன். ஒருவன். ஓகேவா? இது உட்கார். எப்படிமா பண்றது? நான் சொல்லித்தரேன் செல்லம், உட்காரு. ஃபஸ்ட்டு லெசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும், சரியா? ஃபர்ஸ்ட்லேருந்து இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டாங்களா இவிஎஸ்ல? இவிஎஸ் புக்கே இன்றைக்கி தான் கொடுத்து விடுறாங்க. இன்றைக்கி தான் பார்க்குறேன் அம்மா இவிஎஸ் புக்கே. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்றது ரிவைஸ் பண்ணலாம், ஓகேவா? உட்காருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு சம்மணம் போட்டு ஒரே பக்கமாக உட்காந்தா தான் எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்க பிடிக்கும். அம்மா கிட்ட வந்து உட்காருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட். லிவ். லிவ். எக்ஸிஸ்ட்னா என்ன? நம்ம வாழ்கிறோம், அதனால லிவ்னு அர்த்தம். அதுக்கு இதோட அர்த்தம் தான் இது, மீனிங். எக்ஸிஸ்ட்னா லிவ். வி எக்ஸிஸ்ட் இன் திஸ் பிளானட் அப்படின்னு நம்ம இந்த பிளானட்ல வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ப்ரீத். பிரீத். ப்ரீத்னா என்ன அர்த்தம்? பிரீத். டேக் ஆர் இன் ஆர் ஆயுது ஏர். டேக் ஏர். டேக்கிங். டேக்கிங் ஏர் into and out of the lungs. லங்ஸுக்கு உள்ளேயும் வெளியிலையும் காற்றை எடுத்துட்டு போகிறது. டேக்கிங் ஏர். ஏரை கொண்டு போகிறோம் எங்கே? இன்டு உள்ளுக்குள்ள, அண்ட் அவுட் வெளியில, ஆஃப் த லங்ஸ் லங்ஸுக்கு உள்ளுக்குள்ளே வெளியிலையும். அதுதான் ப்ரீத். இன்ஹேல் எக்ஸ்ஹேல், அதுதான் ப்ரீத். அடுத்தது அடுத்த வேர்ட். அடுத்த வேர்ட் போலாமா? நேச்சர். Nature. The physical world The physical world and everything in it. and everything in it. நேச்சர்னா என்ன? இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தான் நேச்சர், ஓகேவா? மரம், செடி, கொடி, நாய், பூனை, அப்புறம் வந்து சூரியன் உதிக்கிறது, மவுண்டெயின்ஸ், ஹில்ஸ், இது எல்லாமே நேச்சர். ப்ரொடியூஸ்னா என்ன? இது பண்ணல கண்ணு. நீ விளையாடுறியா இல்லை படிக்கிறியா? ப்ரொடியூஸ். Produce. Give rise to Give rise to or make. or make. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு ரெடி பண்ணுறோம்ல, அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஓகேவா? இப்போ பால் வந்து இண்டஸ்ட்ரியில் பால்லாம் ரெடி பண்ணுறாங்க, பேக்கெட்டில் போடுறாங்களா, அப்போது தே ப்ரொடியூஸ் மில்க் பேக்கெட்ஸ். மில்க்குன்னு சொல்லக்கூடாது. கவ் வந்து ப்ரொடியூசஸ் மில்க். கவ் என்ன பண்ணுது? பால் கறக்குது, பால் கொண்டு வருது, உள்ளுக்குள்ளே இருந்து அது ரெடி பண்ணி கொண்டு வருது, அதுதான் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்தது இப்போ கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் திங்ஸ்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள். இப்போ நேச்சர்னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? The world around us and the things in it, ஓகேவா? World around this book தானே. ஆமாம். இப்போ நேச்சுரல் திங்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லு. ஏதாச்சும் 2 எக்ஸாம்பிள், ஏதாவது 2. Natural things. ஆமாம், நேச்சுரல் திங்ஸ். Human. Sun. சன், ஹியூமன், பாண்ட், ரிவர். நான் வந்து வாட்டர் சொல்லி. சன் அண்ட் வாட்டர் இங்கே எழுதியிருக்கா. நான் நேச்சுரல் திங்ஸ்க்கு ஹியூமனும் சொல்லலாம், அப்புறம் இது சொல்லலாம், சாண்ட் சொல்லலாம், வாட்டர், மவுண்டைன், ஹில், எது வேணா சொல்லலாம், ஓகேவா? லிவிங் திங்ஸ் தான் ஹியூமன் சொல்லலாம். சொல்லலாம். லிவிங் திங்ஸ் சொல்லுங்க 2. ஹியூமன் இங்கே எழுதியிருக்கிறது இல்லாமல் 2 சொல்லுங்க, ஏதாச்சும் 2. சரி. லிவிங் திங்ஸா? லிவிங் திங்ஸ். மாம் அண்ட் டாட். மாம் அண்ட் டேடு ஹியூமனில் தான் வரும், கேட்டகரிக்குள்ளே தான் வரும். நான் என்ன கேட்குறேன்னா, லிவிங் திங்ஸ் ஹியூமன் தவிர வேறு ஏதாச்சும் சொல்லுங்க. டாக். அப்புறம் டக். வெரி குட். டாக், டக் இதெல்லாம் எதில் வரும்? அனிமல்ஸில் வரும். காமன் நேம் வந்து அனிமல்ஸ். நீங்கள் இப்போ வந்து ஒரு அனிமல் பேர் ஏதாவது ஒன்று சொல்கிறீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு கேட்டகரியில் கூட சொல்லலாம். அனிமல்ஸ், பிளான்ஸ் அப்படி சொல்லலாம் லிவிங் திங்ஸில், சரியா? அனிமல்ஸ்லேயே 2 சொல்கிறதுக்கு பதிலாக அனிமலில் ஒன்று, பிளான்ட்டில் ஒன்று சொல்லலாம். நீம் ட்ரீ, அனிமலில் டாக், அந்த மாதிரி கூட சொல்லலாம், ஓகே? ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் தான் அந்த பொருள் வந்து பை நேச்சர் இருக்காது, நம்ம உருவாக்குற பொருள். வீட்டில் எத்தனை பொருள் இருக்குது,
அதெல்லாம் தான் ஆர்டிஃபிஷியல் லெகோ ஆ அப்புறம் கா லெகோ வந்து டாய்ஸ் கேட்டகரியில் வரும். டாய்ஸ், அப்புறம் ஷெல்ஃப், கார், பஸ், டிவி, இங்கே இருக்கிற எல்லாமே, மொபைல் ஃபோன் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். ஓகேவா? அடுத்தது ஒன்ஸ் லிவிங் திங்ஸ். அதாவது ஒன்ஸ் லிவிங் திங்ஸ் என்னன்னா, ஒரு காலத்தில் அது உயிரோட இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. அது என்ன வரும்? டைனோசர். கரெக்ட். ஒன்ஸ் லிவிங் திங்ஸ். வெரி குட். டைனோசர் வரும். அப்புறம் வேற எது வரும்? முன்னாடி உயிர் இருந்துச்சு அதுக்கு, இப்போ அதுக்கு உயிர் இல்லை. ட்ரீ, அதாவது அதோட இறந்து போன ட்ரீ, அதோட லாக், கட்டை, லாக் சொல்லலாம். ட்ரைடு ஃப்ளவர்ஸ் சொல்லலாம். அப்புறம் ட்ரைடு ஃப்ளவர்ஸ், ட்ரைட் லீவ்ஸ், அதெல்லாமே ஒன்ஸ் லிவிங் திங்ஸ். சரியா? ஓகே. எல்லாத்துலேயுமே ஸ்டார்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஓகே, ஓரளவுக்கு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு இந்த ஸ்டார்ஸ் பார்த்து தெரியுது. ரொம்ப சூப்பராக படிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னாலும் அங்கே போய் திருன்னு முழிச்சிட்டு நிற்காத அளவுக்காவது படிச்சுட்டு போகணும். நாங்கள் 2 எக்ஸசைஸ் தான் படித்தோம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிரேக் எடுத்து தண்ணிலாம் குடிச்சிட்டு ஃபோனிக்ஸ் கிளாஸ்க்கு உட்காந்துட்டோம். வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட்ல முடியும். எந்த இதுல லாஸ்ட் லெட்டர்? ஃபர்ஸ்ட் சிலபல்லையா செகண்ட் சிலபல்லையா? 2 சிலபிள்ல. 2 சிலபல். ஓகே. இப்போ ராப் பிட்னு 2 சிலபலா பிரிக்கிறோம். கரெக்ட்டா? ஆமா. எதுல இருக்கிற கான்செப்ட் ரெண்டா இது பண்ணனும். ஃபர்ஸ்ட் சிலபல்ல இருக்குதுயா இல்ல செகண்ட் சிலபல்ல இருக்குதுயா? ஃபர்ஸ்ட் சிலபல்ல இருக்குது. சரி, ஓகே. மகிழ்குட்டி படிக்கும்போது இவிஎஸ் சாப்டர் 1 ஃபுல்லாக நானும் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் மகிழுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்னென்னா, துணி மடிக்கிற வேலை இல்லாட்டி ஏதாவது அடுக்கிற வேலை அந்த மாதிரி குட்டி குட்டி ஒர்க் இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ் நான் பண்ணுவேன். பட் அதர்வைஸ் மகிழ்கிட்ட கூட உட்காந்து ஏதாவது படிக்கிறது, எழுதுறது, என்னோடய ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன். எல்லா எக்ஸசைஸ்லேயுமே ஸ்டார் வாங்கியிருந்தான். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மேம் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட் குட்டீஸ்க்கு. ரொம்ப அவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்ட்டு. மகிழ் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் இந்த புக்கை வச்சுட்டு தான் விளையாட போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவாக இருந்தாங்க. நான் வந்து எனக்கு பசி வந்துருச்சு, ஏன்னா காலையில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் 2 காஃபி குடித்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மகளோட பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டேன். டிஃபன் பாக்ஸ் எல்லாம் விளக்கி வச்சுட்டேன். நாளைக்கு மார்னிங்க்கு ப்ரெப்க்கு சுண்டலுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதை தூங்க போகும்போது அலசிட்டு ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு. தோசை வந்து எனக்கு, மகிழ் வந்து இப்போதைக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மகிழுக்கு ஊட்டி விட்டுட்டு படுத்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டேக்கு ரீசெட் ஆகணுமே, வேறு ஆப்ஷன் இல்லையே, என்ன பண்ணுறது. இன்னொரு vlogல உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு நம்மளோட கண்டென்ட் பிடிச்சிருந்தது, வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ட்ஸும் செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாய்.